அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹர் ரசூலு குலூ மின் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹன் இன்னி பிமா குன்து தஅமலூன் அலீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்துன் பஅத ஃபரீலா. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும். இந்த உலகம் அமைதியாக இயங்குவதற்கு மிக அவசியமானது சிறப்பான வளமான தரமான மனித வளம்தான். அப்படிப்பட்ட இந்த மனித வளத்தின் ஆதாரமே ஆரோக்கியமான உணவுகள் தான். அப்படிப்பட்ட இந்த உணவு முறைகளை இஸ்லாம் மார்க்கம் 2 வகையாக பிரித்து காட்டியிருக்கிறது. ஒன்று ஹலால், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவு, தூய்மையான உணவு. 2வது ஹராம், சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்படாத தூய்மையற்ற உணவு. மனித வளத்தின் ஊட்டச்சத்து குறையாமல் சமநிலையில் இருக்கத்தான் இஸ்லாம் மார்க்கம் இவ்வாறு 2 வகையாக உணவு முறையை பிரித்து காட்டியிருக்கிறது. மனித வளத்தின் ஆரோக்கியத்தை அச்சுறுத்தும் அனைத்து உணவு முறைகளையும் இஸ்லாம் மார்க்கம் தடுத்து காட்டியிருக்கிறது. ஒரு மிருகம் அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட ஒரு மிருகம் அதனுடைய உடம்பிலிருந்து ரத்தம் முழுமையாக வெளிவந்த பிறகு நமக்கு கிடைக்கும் மாமிசம்தான் ஹலாலானதாகும். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த மிருகம் ஹலாலா ஹராமா என்று கேட்டால் அனைத்துமே ஹலால் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் மட்டும் ஹலாலான உணவாகிறது. அந்த உணவு நியாயமான முறையில் உழைத்து சம்பாதித்திருக்க வேண்டும். நியாயமான முறையில் உழைத்து சம்பாதித்தால் மட்டும்தான், நியாயமான முறையில் உழைத்து சம்பாதித்து அதில் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது ஹலாலான உணவுகளாகும். ஒரு முறை அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் மற்றொரு நபருடனும் அமர்ந்து உணவருந்து அமர்ந்தார்கள். அப்பொழுது அந்த மற்றொரு நபர் சாய்ந்து கொண்டு உணவருந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு நான் உணவருந்த மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் சாய்ந்து கொண்டு உணவருந்துவது என்பது பெருமையும் ஆணவமும் சைத்தானுடைய அடையாளம் என்று கருதப்படுகிறது. அது அந்த இரண்டும் வந்துவிடும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சாய்ந்து சாப்பிட மாட்டேன் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸினை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல புகாரி ஷரீஃபிலே மற்றொரு ஹதீஸும் பதியப்பட்டிருக்கிறது. ஒருவர் தட்டில் சாப்பாட்டை வைத்து அமர்வதற்கு அமர்ந்து விட்டாலோ அல்லது மிகவும் பசியில் இருக்கும் பொழுதோ ஒருவர் தொழுகையினுடைய அழைப்பு வந்துவிட்டால் அப்பொழுது ஒருவர் சாப்பிட்டு விட்டு வந்து தொழுகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் உயிர் காப்பது இறை வணக்கத்தை விட மேலானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகையால் தான் ஒருவர் பசித்த நிலையில் இருந்தால் சாப்பிட்டு விட்டு வந்து தொழுது கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். மற்றொரு தடவை உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன்
அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உமர் பின் அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறைச்சி துண்டினை தட்டின் ஓரத்தில் இருந்து எடுத்து உண்ணினார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் கையிற்கு அருகாமையில் உள்ள உணவை அள்ளி சாப்பிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உணவின்றி அமையாது மனித வாழ்வு. உணவுகளுக்கு மதிப்பளித்து அதனை வீணடிக்காமல் பல உயிர்களை காப்பதுதான் இஸ்லாம் தொகுத்த உணவுக்கான அறிவுலாகும் என்று கூறி என்னுடைய சுற்றுரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஹவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.